ரோமர் 9ஆம் அதிகாரம் 15, 16. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைப்படுத்தினேன் என்று பார்வோனோடு சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஓகே, இல்ல 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இந்த இடத்த நம்ம படிக்கும்போது வாசிக்கும் போது கொஞ்சம் கடினமான ஒரு சிந்தனையா இருக்கும். என்னன்னா, இறங்குகிறது தேவனுடைய ஒரு பண்பு, இல்லை அவருடைய குணம், அவருடைய தன்மை, இரக்கம். நீ அந்த இரக்கத்தை யார் பெற்றுக்கொள்ளணும்ன்ற தீர்மானிக்கிறதும் அவருடைய இதுதான். அந்த இரக்கம் யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதுவும் அவருடைய இரக்கம், அவருடைய குணம், அவருடைய தேவன் காட் அப்படின்ற ஆண்டவர் அப்படின்றனாலே அவர் யார்? இரக்கமுள்ள தேவன் தான். இரக்கத்தை தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். அவர் இரக்கம் உள்ளவர். அதே நேரத்துல யாருக்கு அந்த இரக்கம்? அவர் விரும்புவவங்களுக்கு தான். எல்லாருக்கும் அந்த இரக்கம் கிடைக்காது. அவர் யாரை விரும்புவாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் ஒரு என்ன விரும்புவாரா, ஒன்ன விரும்புவாரா அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? என்னன்னா, அவருடைய கிருபை இலவசமானது தான். அவருடைய இரக்கத்துக்கு யோக்கியமான ஒரு நிலை யாருக்கு உருவாகும்? நம்மளால உருவாக்க முடியாது. அவருடைய இரக்கத்துக்கு அவரே தான் அதை என்ன செய்கிறாரு, தர வேண்டியதா இருக்கே தவிர நம்ம எந்த முயற்சியும் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை பார்த்துட மாட்டாரு. ஐயோ, நான் காலையில ஜெபம் பண்றேன், நான் சாயங்காலம் ஜெபம் பண்றேன், நான் காலையில பைபிள் வாசிக்கிறேன், சாயங்காலம் பைபிள் வாசிக்கிறேன், அவருடைய இரக்கம் இப்பவும் எனக்கு வரலையே அப்படின்னு சொன்னா இதுல ஒரு காரியமும் அது என்ன செய்யாது. அவருடைய இரக்கத்துக்கு நம்முடைய எந்த ஒரு கிரியையும், நம்முடைய ஆசைகளும், நம்முடைய எந்த முயற்சிகளும், கிரியைகள், ஆசைகள், நம்முடைய முயற்சிகள் எதுவுமே அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நம்ம பார்த்துட மாட்டார். அவரு விரும்பினா மட்டும்தான். அப்ப அவர் யாரை விரும்புவார்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் நமக்கு ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை தான். அவர் யாரை விரும்புவார் அப்படின்னு பார்த்தா, ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிப்பதற்கு தயப்படுத்திருக்கிறார். இப்போ யார் மேல் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஏசாயா சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அவர் மனம் துருவார், அவருடைய இறக்கம் ஒரு வேளையில வரலாம் அப்படின்னு சொல்லிடு. ஆனா அந்த இறக்கம் அது வரணும்னு உள்ள ஒரு கட்டாயம் ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுவிடும். அதுக்கு வரும், அவருக்கு சித்தமானால் மட்டும்தான் வரும். துன்மார்க்கன் தன் வழியை விட்டாலும், அக்கிரமக்காரன் தன் நினைவை விட்டாலும், தேவனுக்கு நேராக மனம் திரும்பினாலும், அவருடைய மனதுருக்கம் அப்படின்னு சொல்றது இவனுடைய இந்த கிரியைகளினால் வாரதல்ல அப்படின்றத திட்டமா சொல்லப்பட்டிருக்கு. அது யார் மேல அவருக்கு மனசு, அப்ப அவருக்குன்னு ஒரு
பிளான் இருக்கு. அந்த பிளான்ல அவருடைய சித்தத்துல பங்குள்ளவர்களாய் மாறும்போது மட்டும்தான். அப்ப அவருடைய சித்தத்தை அறிகிறவர்கள், நான் என்னுடைய கேரக்டர் நான் மாத்ததுனால கர்த்தரன் மேல இரக்கமா இருக்கணும் தான். அப்ப ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவருடைய சித்தத்துக்கு நேராக வருகிறவர்கள் மேல அவர் நினைச்சுவார், மன திரும்புவார். அப்படி அவருடைய சித்தத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். அவருடைய சித்தம் என்ன, அதை அறிந்து கொள்வதும் மிகவும் அதிகமான கடினமான. ஆதியாம் 6:7 என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கன்னா, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆயிரத்து பறவைகள், பரியம் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்குனதுக்கு எனக்கு மனசாப்படுகிறேன் சொல்றாரு. அப்ப அவருக்கு சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்க, இங்க சிருஷ்டித்த மனிதனை காணும்போது அவர் சொல்றாரு, இதுல எல்லாம் அழிக்க போறேன், இதை உண்டாக்குனதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் சொல்றாரு. இன்னும் தண்டிக்க போறேன் அப்படின்னு திட்டமா சொல்லிடுறாரு. அடுத்தது நம்ம எரேமியா 48:30 வாசிக்கும் போது, முற்காலத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியாகாது, அவர் வீம்பு சொல்லாது என்கிறார். ஆகையால் மோவாபியர் நிமித்தம் அலறி மோவாபு தன் அனைத்து நிமித்தம் கூக்குரலிடம் விடுவேன். மனுஷன் நிமித்தம் பெருமூச்சு விடப்படும். அது நிறைய இருக்கு. அதுல ஓகே, அந்த இடத்துலயும் நம்ம பார்க்கும்போது எதுவுமே ஆண்டோடைய இரக்கத்தை அவங்க அலர்னாலும் சரி, அவங்க கதர்னாலும் சரி, இரக்கத்தை வராது. இரக்கத்தை, அவருடைய இரக்கத்துல அங்க ஒன்றும் பங்கெடுக்க முடியாது அப்படின்னுள்ளதான் மோவாபினுடைய வாழ்க்கையை குறித்து எரேமியாவில் சொல்லப்பட்டது. இப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற வேலை என்னது? அதே நேரத்துல ஆண்டவர் என்னது, இரக்கமுள்ளவர் தான் சொல்லுது. அவர் இரக்க குணம் நிறைந்தவர் தான் சொல்லுது. ஆனா அவருடைய சித்தத்தின் பிரகாரம் தான் அதை செய்வார். அப்ப அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனுக்கு தான் அவருடைய இரக்கம் கிடைக்கும். தவிர நம்முடைய விருப்பத்தினால, நம்முடைய செய்கையினால, நம்முடைய முயற்சியினால உண்டாகாது. அதுதான் இதுல முக்கியமான பாடம். அப்ப நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜபிக்கவும் எழும்பி இருக்கிறோம், நாங்க துதித்துட்டு இருக்கிறோம், நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறோம். அப்படி இருந்தும் கர்த்தர் எங்கள் மேல் இறங்க மாட்டாரா அப்படின்னு ஒரு பதில வச்சா எனக்கு அதனுடைய ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்றது என்னது, ஆண்டவர் எவன் மேல இறக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல இறங்குவார், எவன் மேல கடினமா இருக்க சித்தமா அவன் மேல கடினமா இருக்கிறார். அவர் எப்படி ஆண்டவருடைய இறக்கத்துல நம்பங்க. அதுல ஒரு பேர்டு தான் இருக்கு, அவருடைய சித்தத்தின்படி. அங்க நம்ம துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவை விட்டு திரும்பினால் தேவன் மனதுருவார் என்று ஏசாவில சொல்லி இருந்தாலும் அதுவும் கட்டாயம் அவன் திரும்பினதுனால செய்வாருன்ற அர்த்தம் இல்லை. அவர் சித்தம் கொண்டிருந்தாதான் செய்ய முடியும். அப்ப இதுல நம்ம எப்படி புரிந்து கொள்ளுகிறது அப்படின்னு பார்த்தா, லூக்கா 10:21 வாசிக்கிறேன். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகொண்டு, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து ஆளுநருக்கும் வெளிப்படுத்தினபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவே. இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமா இருக்கிறது. அப்ப இவைகளை அப்படின்னு உள்ளது நம்ம அங்க என்ன வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல நம்ம இப்ப வாசித்தது 21வது வசனம். லூக்கா சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் போது ஒன்று பார்ப்போம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தொண்டு விழுவதை கண்டேன். இதோ சத்தத்தையும் தொழில்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்ப தேவன் யாருக்கு இறங்குவார் அப்படின்னு பார்த்தா, யாருடைய பேரு பரலோகத்துல ஜீவகோஷத்துல எழுதி இருக்கோ அவர்களுக்கு இறங்குவார். அதான் ஒரே ஒரு இரக்கம், தேவனுடைய இரக்கம் ஜீவகோஷத்துல பேர் உள்ளவங்களுக்கு, தேவனுடைய சித்தம் ஜீவகோஷத்துல பேர் உள்ளவங்களுக்கு. அதான் முதல் அடையாளம். நம்ம எல்லாருக்கும் தேவன் இறங்குவார். நாங்க ஜெபம் பண்றதுனால, நாங்க காணிக்கை கொடுக்கறதுனால, நாங்க ஆராதிக்கிறதுனால, நாங்க படிக்கிறதுனால, நாங்க முயற்சிக்கிறதுனால தேவ இரக்கம் கிடைக்குமா? இல்ல, தேவ சித்தம் யாருக்கிட்ட இருக்கும். யாருக்கிட்ட இருக்குன்றதுக்கு ஒரு அடையாளம் பைய கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவ புஸ்தகத்துல பேர் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய இரக்கம் வருவார். அவங்களுக்கு மட்டும்தான் அவர் மனதுருகுவார் அப்படின்றத இந்த வருஷத்துக்கு பின்னாடி நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த ஜீவ புஸ்தகத்துல யாருக்கு பேர் எழுதப்படும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஈஸி தான். ஜீவ புஸ்தகத்துல யாருக்கு பேர் எழுதப்படும் சொன்னா, அவரை குறித்து சாட்சி சொல்லுகிற எல்லாருக்கு பேர் எழுதப்படும். அவரை பற்றி புகழுகிற இல்ல, நற்செய்தி அறிவிக்கிற சுவிசேஷ வேலையை செய்கிறவங்களுடைய பேர் எழுதப்படும். அப்போ அது நிச்சயமான காரியம், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா நற்செய்தி அறிவிக்கிற எல்லா இடங்களிலும் அப்ப அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா தரிசனங்களையும் வெளிப்படுத்துவார். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு மட்டும் தேவனுடைய இரக்கம் வெளிப்படம் உள்ளது படிக்கிறோம். அது மாத்திரம் யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களிடத்துல நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இனி அது நம்ம பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 9 நம்ம பார்க்கும்போது, பிதா என்னில் அன்பா இருக்கிறவர் நான் உங்களில் அன்பாக என்னுடைய அன்புல நினைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில நிலைத்திரு. அப்ப வேத இரண்டாவது யாரு? முதலாவது நற்செய்தியை அறிவிக்கிறவங்களுடைய பேர். ரெண்டாவது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. இல்லை, தேவனை நேசிக்கிறவருடைய வேதத்தை வசனத்தை எவ்வளவு நேசிக்கிறோமோ, நம்ம பணத்தையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் உலகத்தில் உள்ள நன்மைகளை நேசிக்கும் போது அதுக்காக தெய்வத்துக்கிட்ட வாரவங்களுக்கு தேவன் இறங்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது. தேவன் யாருக்கு இறங்குவார்? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இறங்குவார், அவங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவங்களதான் இல்லாம எல்லாரையும் இல்லை. அது யார் அப்படின்னு கேட்டா நற்செய்தி சுவிசேஷம் வேலையை செய்கிறவங்க. அதுக்கு வேண்டிய இந்த கள்ள சுவிசேஷ வேலையை பற்றி சொல்லல. அவரு சுவிசேஷ வேலை செய்யறோம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, யோசுவா போல இருக்கணும். தனக்குன்னு அதிகமா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு விட்டுறணும். அது கிடைக்கும் போது பார்த்துக்கிடணும். அது கிடைக்கிறதற்காக முயற்சிக்க கூடாது. அங்கதான் இருக்கு. அப்ப தேவன் யாருக்கு இறங்குவார்ன்றதா இப்ப யோசுவா வச்சுதான் நான் வந்துட்டு இருக்கேன். யோசுவா போல உள்ள ஒரு வேலை செய்கிறவங்களா இருக்கணும். தன்னலம் மறந்து கர்த்தருடைய காரியத்தை மட்டும் செய்துட்டே இருக்கணும். தன்னுடைய தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லணும், மனுஷன்ட்டு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருந்தால் அது ஒரு சுவிசேஷம். இது போய் சுவிசேஷம் என்ன, எனக்கு நாளைக்கு தேவை இவ்வளவு, இன்று தேவை, உடனடி தேவை, இப்படி எல்லாம் தேவைகளை வெளிப்படுத்தி ஜனத்துக்கிட்ட சொல்லி கலெக்ஷன் பண்ணுகிறவன் சுவிசேஷ வேலைக்காரன் கிடையாது. யோசுவாவை போல தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி சதாண்டா இருக்கணும். அவர் யாரை வச்சு கொடுப்பாரு? ஜனத்தை வச்சு
கையில கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவன் தான் சுவிசேஷ வேலைக்காரன். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி உங்களுடைய ஊழியத்தை செய்ய விரும்புவேன். இப்ப செய்யறதை செய்துட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட ஏற்பிச்ச வேலையை வசனத்துக்கு வசனத்தை கற்பனையை கை கொள்ளுகிறவனா இருக்கணும். சுவிசேஷ வேலை செய்யறவன் கற்பனை வசனத்தை வச்சு பொய் சொல்லுகிறவனா இருக்கக்கூடாது. அப்போ ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கவன் நிச்சயமா வசனத்தை வச்சு சுயமா பேசவே மாட்டான். சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற வசனத்தை வச்சு பேசுறவன் இருக்கான். அவன் எல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷ வேலைக்காரன் இல்லை. அவர்களுக்கு தேவன் எதையும் செய்கிறதும் அல்ல. இனி இன்னும் யோவான் 17 நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா 17ஆம் அதிகாரத்துல 13வது வசனமும் நமக்கு ஒரு காரியத்தை படிப்பிக்கும்னு நினைக்கிறேன். அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். அதாவது தேவனுடைய ஜெபத்துல பங்குள்ளவர் 3 காரியங்கள். 1, ஜீவ புஸ்தகத்துல பேர் உள்ளவங்க. 2, வசனத்தை கை கொண்டு நடக்கிறவங்க. 3, தேவனுடைய ஜெபத்துக்கு பங்காளியை சேர்ந்தவங்க. இந்த 3 பேருக்கு மேலதான் தேவன் இரக்கமா இருப்பார். இல்லாம நம்ம நினைக்கிற போல தேவனுடைய இரக்கம் அதுதான் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும். தேவனுடைய இரக்கம் யாருக்கு 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 நாங்க இப்படி எல்லாம் செய்தா தேவன் இறங்குவாரா, நான் என்னுடைய முயற்சி, நான் அக்கிரமத்துல இருந்து நான் அக்கிரம நினைவுகளை விட்டதுனால இல்ல துன்மார்க்கத்தை விட்டு கத்தருக்கு நேர திரும்புனால இயேசு சொன்னது போல நீ எப்படியும் திரும்ப அது இரக்கமா இருக்க அவர் விரும்பினாதான். அப்ப யாரு மேல இரக்கமா இருப்பார் அப்படின்னா தெளிவான ஒரு பாடத்தை கத்த காலையில சொல்லியிருக்காரு. அவர் யார் மேல இரக்கமா இருக்க விரும்புவார் அப்படின்னா சுவிசேஷத்தை உண்மையா யோசுவாவை போல தன்னலம் மற்ற செய்கிறவர்கள் மேல இறங்குவார். ஏன்னா அது தேவனுடைய சித்தம். அவர் வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு உண்மையா இருக்கிறவனுக்கு அவர் இறங்குவார். அது தேவனுடைய சித்தம். அவனுக்கு பேர் ஜீவபுஸ்தகத்துல இருக்கும். 2வது உள்ளது யாரு அப்படின்னு கேட்டா வசனத்தை, அதாவது கற்பனைகளை கை கொண்டு நடக்கும். வசனத்தை கைக்கு போய் சொல்லாதுன்னு சொல்லி இருக்கு, உதாசீனம் பண்ணாதுன்னு சொல்லி இருக்கு, வெறுக்காதுன்னு சொல்லி இருக்கு, அறிவு இருக்காதுன்னு சொல்லி இருக்கு. நீ எல்லாரையும் அறிவு இருக்கிற, எல்லாரும் அதான் நல்லது, மற்றவங்க எல்லாம் பாவின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ உனக்கு ஜெபம் எப்படி ஆண்டோட்ட போகும்ன்றதுதான் எனக்கு தெரியாது. வேதத்தை அப்படியே அன்பா இருங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்ற அன்பு. உன்னை போல பிறந்த நேசி, உன்னை போல உன் குடும்பத்துல எல்லாரையும் நேசி. ஆனா என்ன பண்ண முடியலையே. அப்ப எப்படி நம்ம ஜெபம் இல்லை, எப்படி ஆண்டவர் நமக்கு இறங்க முடியும்? வேதத்தை கை கொள்ளுகிறது சாதாரண ஒரு வேலை நினைக்காதீங்க. எல்லாரும் நினைக்கிறது வாசித்ததுனால நான் வேதத்தை கை கொண்டேன், கேட்கறதுனால நான் வேதத்தை கை கொண்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். நீ கேட்கறதுனாலே வாசித்ததுனாலே நீ வேதத்தை கை கொள்ளல, வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறதுனால. எல்லாரும் உன்னை வெறுக்கும் போதும் வெறுக்கிறவர்களை நேசிக்கிற ஒரு இறுதியும் உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீ வேதத்தை கை கொள்ளுறதுன்னு அர்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது நான் நல்ல வேதத்தை வாசிக்கிறேன், நல்லா போதாதான்? காலையில வாசிக்கிறேன், சாயங்காலம் வாசிக்கிறேன், அந்த கூட்டத்துல வாசிக்கிறேன், இந்த கூட்டத்துல வாசிக்கிறேன், வந்தவங்க முன்னாடி வாசிக்கிறேன், போனவங்க முன்னாடி வாசிக்கிறேன். ஓ அந்த நம் வேதத்தின் பிரகாரமாகுது. நீ வாசிக்கிறதுனால இல்ல, உன்னை வெறுக்கிறவங்க மத்திய ஆண்டவர் என்ன சொன்னது? புறனை நேசி, சத்ருவை நேசி. நீ புறனே வேணாம், சத்ருவம் வேணாம், வீட்டாரை நேசி முதலாவது. நான் என்ன மட்டும்தான் பார்ப்பேன், எனக்கு காரியத்தை மட்டும்தான் நான் செய்வேன். அப்ப எப்படியாவது உன்னுடைய பிரேயருக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. ஒரு ஆண்டோடைய இறக்கத்துக்கு நான் பங்காளியாக்கிறேன். நான் விரும்புவது நடக்கணும்னு யாரு ஜெபம் பண்ணினாலும் நம்ம ஆண்டவருடைய இரக்கத்துக்கு பங்காளியா மாறவே முடியாது. அது திட்டமா காலையில நல்ல உறுதியா சொல்லிப்பேன். நான் அடிக்கடி இந்த யோசிப்பேன். 5 வருஷம் முடிக்க போறோம், 6 வருஷத்துல கால் வைக்க போறோம், நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் இன்னும் இறங்கல, அவ்வளவுதான். அவருடைய இறக்கத்துக்கு பங்குள்ளவர்களா நம்ம மாற முடியல. நம்ம பேரு ஜீவபுரத்துல இல்ல, போதுமா? ரொம்ப தெளிவாயிருச்சு. இப்ப ஏற்கனவே நான் அடிக்கடி சொன்ன பிரகாரம் தான் மதர் தெரசா ஒரு பிரகாரண்ட போய், எப்பா நான் இந்த மாதிரி கொஞ்சம் குஷ்ரோகியில வச்சிருக்கேன், எனக்கு ஏதோ காணிக்கத்தான் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டான். முகத்துல தூக்கிட்டான்.
அது துப்புல தொடச்சு கையில எடுத்துட்டு, சரி இது எனக்கு தந்த, நான் இப்படி சொன்னேனே, இது எனக்கு தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்படி சொன்னேன், இப்போ குஷ்டரோகிகள் அங்க என்கிட்ட இருக்காங்க, அவங்களுக்கு பசியா இருக்கு, ஏதோ ஒண்ணு தாண்டு கேட்டேன்னு அதுக்கு தாண்டனோன்னு அவனே என்ன செய்தான், துப்பிட்டு இந்த பொம்பளை இவ்வளவு தாண்டா நிக்காம, அதனாலதான் நோபல் பரிசு வாங்கிட்டு போனாங்க. நீ ரெண்டு பேசினதுக்கே இவ்வளவு வைராக்கியம் காட்டிட்டு இருக்க. அவன் எப்படியாக உன்னுடைய ஜெபம் தெய்வ சமூகத்துல இட்டோம். இதெல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு மாடல்கள் இருக்கு பார்த்துருக்காங்க. இருக்கும், நான் ஜபிக்கிறேன், எனக்கு வர மாட்டாங்க. அப்ப ஜீவகோஷத்துல பேர் இல்லை, ஒரு பெரிய அடையாளமே. நான் ஜபிக்கிறதுக்கு எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா, எனக்கு மேல தேவன் இறங்க சித்தம் இல்லாம இருக்காருங்கன்னா முதல் அடையாளம் ஜீவகோஷத்துல பேர் இல்லை. ரெண்டாவது வசனத்தை கை கொண்டு நான் நடக்கல. மூணாவது என்ன சொன்னேன்? மூணாவது என்ன சொன்னேன்? ஜெபத்தில் பங்குள்ளவர்கள். அவருடைய ஜெபத்தில் நான் பங்காளி ஆகல. என்னுடைய ஜெபம் இல்லை, கிறிஸ்துவின் ஜெபத்துக்குள்ள நான் பங்காளி ஆகல. இந்த மூணு காரியத்தையும் கொண்ட மனுஷன் அவருடைய ஜெபத்துக்கு யாரு பங்காளி ஆகவா? அவரை யாரு சாட்சி வச்சுட்டு நடக்காங்களோ அவங்களுக்காக பூமியில யார் ஒருத்தன் ரட்சிக்கப்படும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் சொல்லியிருக்கு. அப்ப நான் எப்போ உலகத்துல அவரை பற்றியே சொல்லிட்டு நடக்கிற வேலையில இங்க ஒருத்தன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னா பரலோகத்துல சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம் உண்டாக்குறதுனால அவர் நமக்காக ஜெபம் பண்ணுவார். எப்ப ஆண்டவர் எனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், நான் நல்லவன், நான் புண்ணிய வாழன், அப்படி ஒரு புண்ணிய வாழன் இல்லை. ஒன்னால ஒரு ஆத்மா ரசிக்கப்படும் போது, பரலோக சந்தோஷம் ஏற்படும் போது, தூதர்கள் அங்க ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தர் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அடையாளம் தான். இப்ப நம்ம 3 இடத்துலையும் பங்குள்ளவர்களா? காலையில ஒண்ணு யோசிப்போம், எழுப்பிட்டோம், ரொம்ப சந்தோஷம், எனக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், ஜெபிக்க இருக்கிறோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். It's a very beautiful time of prayer. அதுக்கு நான் எந்த தடையும் இல்லை. ஆனா அந்த prayer is not answered. ஜெபம் எனக்கு பதில் கொண்டு வரல. நான் யோசுவாவின் எந்த ஒரு கேரக்டர்லயும் இல்லை. எல்லாமே எனக்கு 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 எனக்கு. யோசுவா போல ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, ஆண்டவர் தரும்போது எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னு நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தரும் வரைக்கும் அவர் தருகிறதை எடுத்துக்கொள்வது எப்படி? ஜனங்கள் கொண்டு கட்டாயப்படுத்தி கொடுக்கறது தான் அது அவர் தருகிறது அடையாளம். நம்ம கேட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிறது, நமக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது, சர்ச்சில் இப்படி ஒரு தேவை இருக்கிறது, சபையில இப்படி ஒரு தேவை இருக்கிறது, ஆட்களுக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, எதுக்கு சொல்ல போற? மற்றவங்க சொல்ல போற நேற்று அதாவது எனக்கு தேவை இவ்வளவு, நேற்றைய தேவையோட இன்றைய தேவையோட உடனடி தேவை இவ்வளவு சொல்லுவாங்க, கணக்கு கொடுப்பான். இந்த கணக்குல எல்லாம் ஆண்டவர் மயங்குகிறவர் அல்ல. அப்படி ஒருத்தன் கணக்கு கொடுத்து ஊழியம் செய்தாலே அந்த ஊழியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியம். காண்கையை கேட்டு ஊழியம் செய்யறவனுடைய ஊழியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு பேரு, அவன் பேரே ஜீவபரிசுத்தத்துல இல்ல, இன்னும் உன் பேர் எப்படி ஜீவபரிசுத்தத்துல வரும்? அவன் கேட்டதுக்கு வேண்டி கொடுக்க பத்தியா? நீ நிறைய பேர் அப்படிதான். அவன் எங்க சர்ச்சில் கேட்டுட்டாங்க கொடுத்துரும். கேட்டதுக்காக கொடுத்து ஜீவபரிசுத்தத்துல பேர் வைக்க முடியாது. ஜீவபரிசுத்தத்துல யாருக்கு பேர் வரும், எப்படிப்பட்டவர்களுக்கு பேர் வரும் அப்படின்னு பார்த்தோம். தேவனுடைய இரக்கம் யாருக்கு வரும், தேவனுடைய சித்தம் யார் மேல இருக்கும், தெளிவா அந்த நாள் உண்மையிலே ஆச்சரியத்தின் நாள். இட்ஸ் a wonderful day. இத்தனை காலம் நான் எழும்புனது இல்ல, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதுதான் உண்மையான தியான வழிபாடு. நல்ல அவரவரை பரிசோதி. வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு அகங்காரங்களை எல்லாம் விட்டு மரியாதைக்கு கத்துட்டவா. ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லாதது வரைக்கும் உனக்கு இறக்கம் உண்டாகாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜபிக்கிறது தப்பிடலாம் தப்பிடலாம் தப்பிடலாம். குணத்தை மாத்திக்கிடுவோம். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தின், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு திரும்பினார் ஒருவேளை கர்த்தருடைய மன இறக்கத்துக்கு ஆளாகலாம் அப்படின்னு ஏசாயா சொல்லிட்டாரு. அதனால நான் துன்மார்க்கம் ஒண்ணுங்களே, நான் நல்லக்குள்ள தானே, நல்லதுதான். யோசிங்க, சிந்திங்க, அவரவருடைய நிலைகளை நல்லா சிந்திங்க. யாருக்கோ வேண்டி ஜெபம் பண்ணாதீங்க.
அவன் பேர ஜீவபுஸ்தகத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்க்கையில சுவிசேஷத்தை அறிவிக்கிற அறிவின் ஆவி ஒண்ணுல நிறைய தேவ கரத்தனுடைய பாத்திரமாய் தீர உன் தேவைகளுக்காக அல்ல தேவ சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்து செய்வோம். கர்த்தர் நிச்சயமா இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ காலங்களாய் 6 ஆண்டு காலமாய் ஆண்டவரே, சரியா 5 ஆண்டு காலமாய் தொடர்ந்து அதிகாலை ஜெபம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதிகாலையில் எழும்புகிறோம், ஜெபிக்கிறோம். எந்தவித மாற்றங்களையும் நாங்கள் காணல. அதற்காகவே இந்த காலையில் ஆண்டவரை எங்களுக்கு வேதத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ரோமர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து சித்தமா எங்களை விட்டு போதித்து தந்தீர். யார் மேல நீர் இறங்க சித்தமா இருக்கிறீரோ, யார் மேல நீர் மனதுருக சித்தமா இருக்கிறீரோ அவர்களுக்கு மட்டும்தான் தேவன் மனுஷனுடைய எந்த முயற்சியிலும் இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே மனுஷன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள பார்த்தனாய் மாறுகிற தகுதி எது என்பதையும் இந்த காலையில எனக்கு வெளிப்படுத்தி தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி இயேசு சாமி. இந்த வெளிப்பாடு ஆமாண்டவரை பாலகர்களுக்கு நீ வெளிப்படுத்தவில்லை, ஞானிகளுக்கு நீ வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவரை ஞானிகளுக்கும் பெரியவர்களுக்கும் நான் பாலகர்களாகி எங்களுக்கு பிள்ளைகளை போலப்பட்ட எங்களுக்கு நீ வெளிப்படுத்தினதுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. களங்கமில்லாமல் உன்னுடைய சமூகத்துல வருகிறவர்களுக்கு மட்டுமே இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரமப்பா. ஜீவபுஸ்தகத்துல பேரெழுதப்பட்டு வேதத்தை கை கொண்டு ஆண்டவரை உம்முடைய ஜபத்தில் பங்குள்ளவர்கள் ஆத்தும ஆதாயத்தின் பாதையில நிலைநிற்கிறவர்களாய் ஜபக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் என்னையும் எங்களையும் மாற்றி ஆண்டவரை எங்களை எப்படியாயிலும் ஆண்டவரை உங்களுடைய இரக்கத்தின் பாத்திரங்களாய் மாற்றி நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த காலையில எங்களோட நீ பேசினதுக்காக உனக்கு நன்றியப்பா. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசும். எங்களுடைய சுய வெளிப்பாடுகள் வேண்டாம் ஆண்டவரை. சாரியப்பா ஆண்டவரை, அதுதான் அக்கிரம சிந்தை என்று தெரியல ஆண்டவரை. ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்கு முன்னாடி விசுவாசிகளுக்கு முன்னாடி ஒரு விதமாயிருந்து குடும்பத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் எங்களுடைய நல்ல குணங்களுடைய வெளிப்பாடு காண முடியல ஆண்டவரை. கோபம் வைராக்கியம் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் ஆண்டவரை. உறவுகளுக்கிட்ட உடன்பிறப்புகள்கிட்ட எங்களுக்கு முடியல ஆண்டவரை. தகப்பனே, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவளாய் மாறணும்ன்ற அந்த தாகத்தை எங்களுக்குள்ள உருவாக்க இந்த நாளை நீ திட்டம் கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசும். இந்த சபைக்கு அச்சபிக்கிறேன், வாலிபங்களுக்கு அச்சபிக்கிறேன், முதியோர்களுக்கு அச்சபிக்கிறேன், ஆண்டவரை சின்ன பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன், ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன், தூரத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன், வேலை செய்கிற இடத்துல போராடுகிற பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன், சத்துரின் போராட்டங்களை மேற்கொள்ளும்படி அச்சபிக்கிறேன், எதிர்கால தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன், உத்தரவாக்கு நஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன். ஆண்டவரை இந்த சபையில விதவைகளா இருக்கிறவர்களுக்கு அச்சபிக்கிறேன், கைவிடப்பட்டவர்களுக்கு அச்சபிக்கிறேன், தனிமையில இருக்கிறவர்களுக்கு அச்சபிக்கிறேன். எல்லாரும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருக்க ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவுகளை தெளிவுபடுத்த ஆண்டவரை எங்களுடைய அறியாமையில நாங்க காணிக்கையினாலையும் ஆராதனையினாலையும் ஜெபத்தினாலையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் நினைத்து கொண்டே இருந்தோம். இல்லை ஆண்டவரை, இந்த நாள் ஆண்டவரை பவுலின் மூலமாய் பேசின அந்த இரக்கத்தின் தேவனுடைய தன்மைக்கு ஆண்டவரை குணத்துக்கு நாங்கள் பங்காளிகளாய் தீரும் இடத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகள் ஆண்டவரை மாறாத இந்த சத்தியம் எங்களுடைய நிலைநிற்க ஆண்டவரை திருச்சபையை உருவாக்க நான் அச்சபிக்கிறேன். ஆண்டவரை தேசத்துக்கு அச்சபிக்கிறேன், மிஷனரிகளுக்கு அச்சபிக்கிறேன், எல்லா ஊழியர்களுக்கு அச்சபிக்கிறேன், எல்லாருடைய ஊழியத்தினர் ஆண்டவரை பண்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன், ஊழியத்தினுடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்கும்படி ஆட்சேபிக்கிறேன். பாரத தேசத்துல விக்கிரகத்தினுடைய ஆளுகையில் ஆண்டவர மாற்றங்களை ஆண்டவர விக்கிரகங்கள் ஆண்டவரை நினைப்பதை நடத்தி தீர்மன்று ஆண்டவரை விக்கிரகத்தினுடைய அதிகாரங்கள் பாரதத்தை போட்டு ஆண்டவரை ஒலிந்து கொண்டிருக்கிற அருகில் இந்த விக்கிரகங்கள் ஆண்டவரை தகர்க்கப்படும் வரைக்கும் சொல்லிப்போம். ஆண்டவரை
மாலை முக்கியம் என்று நம்பி செபிக்கிறோம். அன்றைய அவர்கள் நறுமூலமாக்கப்படும் என்று நாங்கள் வேதத்துல வாசித்தோம், பார்த்தோம். அது இமைப்பொழுதில் ஆண்டவரை இல்லாமல் நிற்கிற நான் பண்ணப்படும். அதை நாங்கள் எதிர்பார்த்து செபிக்கிறோம். செய்ய